வணக்கம் அண்ணா. நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழக கட்சியில் வந்து விருப்பமான கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களோட தொகுதியில் உள்ள தொகுதிகள்லாம் நீங்கள் போயிருக்கீங்க. நான் சமூக வலைதளங்களில் பார்த்தேன். எப்படின்னா இருக்குது அங்கே உள்ள மக்களோட மனநிலை? வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்கள் சமூக வலைதளம் பார்த்ததெல்லாம் உண்மைதான். விருப்பமனு தாவேகா சார்பில் என் பேர் திரு விநாயக மெய்யரசு. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்காக விருப்பமனு கொடுத்துருக்கேன். தாவேகா சார்பில், தமிழக வெற்றி கழக சார்பில். இப்போ எதுக்காக இதை கொடுத்தேன்னா, என்னோடய தொகுதியில் இருக்க பிரச்சனைகள் ஒரு 20 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் வந்து இன்னும் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ சிங்கப்பூர் மாதிரி, மலேசியா மாதிரி ஊர் இருக்குன்னு நான் நினச்சோம். இப்போ வரைக்கும் அதை போய் அப்படி நினச்சதுக்கு வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி டெவலப் ஆகிரும் அப்படின்னு நினச்சி டெவலப் ஆகியிருக்கும்னு நினச்சோம். ஆனால் வந்து அதுக்காக தான் நம்ம ஓட்டும் போட்டிருந்தோம். இப்போ 20 வருஷமாக கடந்த 20 வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம திமுக ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. திமுகவோட எம்எல்ஏ தான் இருக்காங்க. அவங்களுக்கு தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு நல்லது செய்வார், ஒரு வருஷம் ஒரு ஆட்சியில் செஞ்சுருவார், அடுத்த ஆட்சியில் செஞ்சுருவார், அப்படி எப்படி நாலு சகாப்தங்கள் முடிஞ்சு போச்சு. எப்படின்னா 4 தடவை அவர் எம்எல்ஏவாக இருந்தார். 4 தடவை எம்எல்ஏ ஆகிட்டு 2 தடவை அமைச்சராக இருந்துட்டார். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொகுதியில் வந்து ஒரு வளர்ச்சியும் சுத்தமாக இல்லை. சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வளர்ச்சி இருக்கணும்னு சொல்லலாம். அப்போ மக்கள் வாழ்கிறதுக்கான தகுதியே இல்லாத தொகுதி மாதிரியே இருக்குது. எங்கே போனாலும் பார்த்தோம்னாலும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. இதுதான் இங்கே உள்ள பிரச்சனைகள். இப்போ என் கூட படித்தவர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அவங்க பிள்ளைகளும் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் இன்னமும் அவங்க வந்து சுண்டல் விற்கிறாங்க, காய்கறி விற்கிறாங்க. எப்படி சொன்ன பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போனோம்னாலே நண்பா அப்படின்னு வராங்க. ஆனால் அவங்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்னமும் 30 வருஷத்துக்கு பின்தங்கியே இருக்காங்க. இன்னமும் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு அதே வந்து இஞ்சி முறப்பா விற்றுக்கிட்டோம், அதே பஸ்ஸில் ஏறி வெட்டி இது பழங்களை வெட்டி விற்றுக்கிட்டோம் குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ மாறும்னு பார்த்தா எதுவுமே மாறுற மாதிரியே தெரியல. 4 வருஷமாக இப்போ 4.5 வருஷமாச்சு இந்த ஆட்சி வந்தோம். இதுலேயும் அமைச்சராக தான் இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு ஏற்றமே இல்லாத, எப்படி சொல்லுவோம், மிகவும் நலிவடைஞ்ச சொல்லுவாங்க, ரொம்ப மோசமான தொகுதிகளில் ஒன்றுனா அது வந்து என்னோடய தொகுதியாக தான் இருக்குது. இது வந்து சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒரு கட்டமைப்பு வேணும்னா ஒரு கல்வி சிறந்திருக்கணும். ஒரு ஊரில் ஒரு கல்வி சிறந்திருக்கணும். எதுக்கு ஒரு ஆளுங்கட்சி, எதுக்கு ஒரு ஆட்சியை அமைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த கட்சி வந்து அந்த ஆளுமைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஊரை முன்னேற்றணும்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது தவறிட்டதாக தான் இப்போ நினைக்கிறோம். இப்போ மக்கள்லாம் வந்து பாவம் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஒரு ஊரை முன்னேற்றணும்னா ஒரு இடத்துல வந்து கல்வி சிறந்திருக்கணும். ஒன்று கல்வி இருக்கணும், இல்லை தொழில் இருக்கணும், இல்லை விவசாயம் நல்லா இருந்திருக்கணும், இல்லை சுகாதாரம் இருக்கணும். இந்த 4 தான் பார்த்தீங்கன்னா, இந்த 4 தான் வந்து ஒரு பில்லர்ஸ் மாதிரி. இந்த 4 பில்லர் இல்லைன்னா ஒரு பில்டிங் இருக்காது. அதை ஒன்று தகர்த்துனாலும் ஒன்று இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த 4 பில்லருமே இல்லை. இன்னமும் நாங்கள்லாம் இப்போ அதான் கல்லெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த நம்ம ஐயா உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் கொண்டு வருவார். எய்ம்ஸ்னு ஒரு சங்கக்கல்லை வச்சு ஆட்சியை பிடிச்சார். நாங்களும் அதே மாதிரி நிறையா கல்லுகள் வச்சுருக்கோம். எப்படின்னா ஒரு எதுக்காகனா அடிக்கல் நாட்டுறதுக்கு ஐயா கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு. எதுக்காகனா இப்போ கல்வின்னு எடுத்துக்கங்களேன். இப்போ கல்வின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 25 வருஷத்தில் ஒரு அரசாங்க ஒரு ஐடிஐ ஒரு 10வது முடிச்சுட்டு வராங்க, ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு முன் வரும்போது அவங்கக்கிட்ட ஒரு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஏழையை வராங்க ஒன்றா, ஒரு ஐடிஐ இலவச ஐடிஐ இல்லைங்க ஊரில். இலவச ஐடிஐங்கிற அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஐடிஐ இல்லை. பயலுக்கு படிச்சுட்டு நல்லா முடிச்சு ஒரு பாலிடெக்னிக்கு ஒரு ஐடி மாதிரி ஒரு பாலிடெக்னிக் லெவலில் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய்
ஏதாச்சும் சம்பாதிக்கலாம்ல. இங்கே ஏன் வெளிநாட்டிலன்னா அதை நான் அப்புறமாட்டி சொல்கிறேன். ஆனால் ஐடிஐ முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பொலியில் ஏதோ ஒரு ஒரு பாலிடெக்னிக் படிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பாலிடெக்னிக் கூட இல்லைங்க என் ஊரில். நானும் ரொம்ப நாளாக தேடுறேன், சந்து முந்து எல்லாம் அந்த 18 வார்டு இருக்கேன். அதில் நான் இந்த ஒரு வார்ட்லையும் ஏன் 2 சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்கன்னு தெரியல. போகையிலாம் பார்க்குறேன், எங்கெங்கே சாக்கடையெல்லாம் குப்பை இது அப்படியே நாறுத மாதிரி நாத்தம் பிடிச்சது மாதிரி இருக்குது ஊரில். நானும் பார்க்குறேன், எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல ஐடிஐ இருக்குமா, கட்டியிருக்குமா அரசாங்கம். 20 வருஷமாக 25 வருஷமாக செக் பண்ணுறேன். இல்லை அரசாங்கத்தால் ஒரு பாலிடெக்னிக் கட்டியிருப்பாங்களான்னு செக் பண்ணுறேன், எதுவுமே இல்லை. இன்னொன்று ஒரு நிறைய செவிலியர் கல்லூரிகள் கட்டியிருக்கலாம். மக்கள் வந்து இங்கே இருக்க படித்தாங்கன்னா இங்கே லோக்கல் ஆஸ்பத்திரியிலலாம் இருக்கலாம். அது சுகாதாரத்துக்கு வரேன். ஏன்னா ஆஸ்பத்திரியில் போதுமான நர்ஸும் இல்லை, போதுமான டாக்டர்ஸும் இல்லை. ஒன்றும் பில்டிங்கே வந்து இப்போ கட்டியிருக்காங்க. அது சொல்கிறேன், மல்டி ஸ்பெஷாலிட்டி மாதிரி எதிர்பார்க்கணும்னு நினச்சோம், எதுவும் இல்லை. இப்போ கல்வியை பார்த்துட்டோம்னா ஒரு ஐடிஐ இல்லை, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, ஒரு பாலிடெக்னிக் இல்லை, ஒரு சட்டக்கல்லூரி இல்லை, ஒரு விவசாய கல்லூரி இல்லை, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, ஏதோ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் மாதிரி எதுவும் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்களா? சுத்தமாக இல்லைங்க, சுத்தமாக ஜீரோ. கோசம் முட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முட்டை. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஸ் மத்திய கவர்மெண்ட்டை சண்டையை போட்டு முட்டை போஸ்டர் அடிப்பாங்க. எங்கள் ஊரில் சுத்தமாக இல்லை, எல்லாமே முட்டை. நானும் வேணும்னா நாங்கள் எல்லோரும் மக்களோட சேர்ந்து ஒரு 1000 பேரை திரட்டிக்கிட்டு வரேன். இதெல்லாம் எங்கே அரசாங்கம் பண்ணியிருக்கு? இப்போ சட்டமன்ற ஆஃபீஸுக்கு வரோம், வந்து இதெல்லாம் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு அடிக்கல் நாட்டியிருக்குன்னு நினச்சும் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக பார்த்து ஐயா அப்படின்னு கும்பிட்டுட்டு மாலையை வாங்கி போட்டு பொன்னாடை போத்திட்டு வரோம். இதில் எதுவுமே இல்லைங்க. ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே படிக்கிறவங்களுக்கு எந்த வசதியுமே இல்லைங்க. ஒரு படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து ஒரு பிள்ளைய ஒருத்தன் 10வது முடிச்சுட்டேன், பணம் இல்லை, ஒரு ஐடிஐ போகணும்னா காசு கொடுத்து போகணும். ஏதாச்சும் அது ப்ரைவேட்டில் ஒன்று இருக்குது. இன்னொன்று போகணுன்னா பாலிடெக்னிக் போகணும்னா நான் வந்து பக்கத்து தொகுதிகள் போகணும், பக்கத்து தொகுதிகள் அங்கங்கே படிக்க போகணும். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போகணும்னா நான் பக்கத்துக்கு போகணும். ஒரு இதுக்கு போகணும்னா எல்லாம் எங்கள் இதுக்குள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா படிக்கிறதுனாலே 10வது தாண்டிட்டான், 12வது தாண்டினா வெளிநாடு தான். ஊருனா வெளியூரை தாண்டினா தான் அது வெளிநாடே ஆகிடும். தாய் தாப்பன் எல்லாம் ஐயோ மடியில் மடியை உட்காந்துட்டு பிள்ளைய படிக்க வச்சிட்டோமே, இங்கே போகணுமே அங்கே போகணுன்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எங்கள் தீவாகவே மாற்றிட்டாப்புல. ஒரு தனி தீவு எங்களோடது, எதுவுமே இல்லாத ஒரு 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 டெவலப்மெண்ட்டே இல்லாத சுத்தமாக டெவலப். தேர் இஸ் நோ டெவலப்மெண்ட் அட் ஆல். ஜீரோ டெவலப்மெண்ட். எப்படி சொல்கிறது, ஜீரோ டெவலப்மெண்ட்டு அவரோடதில். இப்போ கல்வியில் ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்காக நாங்கள் வேணும்னா அடிக்கல் நாட்டுறதுக்கு இப்போ கூட பிரச்சனை இல்லை. இன்னொரு 10-20 நாள் அவங்களோட ஆட்சி, 1 மாதம் இருக்குன்னா அடிக்கல் நாட்டுறதுக்கு நாங்கள் கற்கள் தரோம். நீங்கள் வேணால் வந்து அடிக்கல் நாட்டுங்க. எங்கே அனுப்பணும்னு சொல்லுங்கள். இல்லைனா நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுறோம், இல்லைனா எங்கள் ஆளுகளை வச்சு உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறோம். ஐயா முதலமைச்சர் வந்தாலும் சரி, ஐயா துணை முதல்வர் இருந்தாலும் சரி, அவங்க வரும்போட சொல்லுங்கள், ஐயா எய்ம்ஸு கல்லை மட்டும் வச்சுக்காதீங்க, நாங்கள் இந்த கல்லையும் சேர்த்து தரோம், நீங்கள் தூக்கிக்கிட்டே தெரிஞ்சு எங்களுக்காண்டியும் போராடுங்கன்னு கேட்கலான்னு எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நாங்கள் வரோம். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பி, தொழில். இது மனவேதனை அடிக்க ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஒரு இடத்துல போகிறோம், ஒரு இடத்துல இந்த மானாமதுரை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோன்னா, இஃப் யூ கோ ஃபார் மானாமதுரை வி கேன் சி சிப்காட் எனி டைம். அங்கே ஒரு சிப்காட் இருக்குது. இந்த சிப்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் செய்கிற கெமிக்கல்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்போஸ் டு ஏசியா பசிபிக். எங்கள் சிங்கப்பூர், மலேசியா எல்லா துறைமுகத்துக்கும் இங்கே செய்கிறதெல்லாம் பொருள்லாம் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் மானாமதுரையில் இந்த செய்கிறதெல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ கூட ஐயா வந்தார் ஸ்டாலின், டைடல் பார்க்கெலாம் கட்டி கொடுத்தாரு. எங்கன்னா காரைக்குடி தொகுதியில். இங்கேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தம்பி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பராக டைடல் பார்க், ஐடி பார்க் வரைக்கும் வந்துருச்சு தம்பி. இங்கே உள்ளவங்களுக்கு வந்து ஐடி கூட இல்லாமல் நாங்கள் அலைகிறோம், ஆனால் அங்கே ஐடி பார்க் வந்துருச்சு தம்பி. இன்னொன்று, ஒரு சிப்காட் இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இல்லை, அவங்களுக்கு பிள்ளைகளுக்கோ ஏதோ முன்னாடி உடையநாதபுரம் மில்லுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த மில்லுலையாச்சும் போய் ஏதோ ஒரு வேலை இல்லாதவோ போய் வேலை பார்த்து நல்லா பார்த்து ஏதோ ஒரு சாப்பாட்டுக்காச்சும் ஒரு உதவுச்சு. இப்போ ஒரு தொழிற்பேட்டையும் இல்லை தம்பி. எதுவுமே இப்போ எப்படி நடக்குதுன்னா, ஏதோ செஞ்சுட்டா இவங்க வந்து நம்மளுக்கு அடுத்து ஓட்டு போடாமல் போயிடுவாங்களோ. ஏன்னா எல்லா அரசியல்வாதியும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம செஞ்சால் தான் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சாங்க. இப்போ இவர் ஒரு ஆட்சி வரும்போது பார்த்தாரு, எதுவும் செய்யலை, அப்போ செய்யாட்டினா ஓட்டு போடுவாங்க. அப்போ 2வது தடவை வராரு, அப்படின்னாலும் செய்யாட்டினாலும் ஓட்டு போடுவாங்க. அப்போ 3வது ஆட்டையும் பார்க்குறோம், ஆமாம் நம்ம செய்யலை, இதுதான் டெம்ப்ளேட் வரக்கு, செஞ்சுட்டா இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, வேறு ஆட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி
இந்த 20 வருஷமாக எதுவுமே செய்யாமல் வச்சுக்கிட்டு இருக்காரு. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்னு. இப்போ வரைக்கும் ஒரு இது கட்டியிருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரி கட்டி விட்ருக்கலாம், ஒரு ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி கட்டி விட்ருக்கலாம், ஒரு விவசாயத்துக்கு ஒரு ஆக்ரோ ரிலேட்டடாக ஏதாச்சும் ஃபார்ம் கட்டி விட்ருக்கலாம். இந்த விவசாயம் நெல் போடுறாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தமாரி இந்த இதுக்கு அவங்க வந்து யார் வெளி ஆட்கள் வந்து கொள்முதல் பண்ணிட்டு போகிறாங்க. எங்கே களத்தில் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் சிமெண்ட் சாக்குன்ற அரிசி சாக்கை கொடுத்து நெல் சாக்கை கொடுத்து அங்கங்கே கொள்முதல் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா தானே வித்துடுறாங்க அரிசியை நெல்லை. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு இதை வச்சு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்து அவங்க அறுவடை பண்ணுறாங்க. பாவம் அந்த வயிற்றுக்கு பொழப்புக்கு அந்த இடத்துல விற்றுட்டு போயிடறாங்க. அதுவும் லாபமாக நஷ்டமாக தெரில. இதெல்லாம் இப்படிலாம் பண்ணி அதையுமே காக்கிறது இல்லை. ஒன்று ஏதாச்சும் ஒன்று எங்களுக்கு என்ன தேவை? இங்கே இருக்க மக்கள் சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ என் ஊரில் என் தொகுதியில் எப்படி பார்த்தாலும் கல்யாணம் மேரீடுன்னு இருக்குது சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டதில் அத்தனை மேலும் ஆம்பளைகளும் 60% இல்லை ஒன்று சொல்கிறேன், 60 இல்லை 40 to 50% இந்த ஊரில் இல்லைங்க தம்பி. எல்லாம் பிழைக்க வெளிநாடு போயிட்டாங்க. காரணம் என்ன? இங்கே ஒரு தொழிலுமே இல்லையே. அவன் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் வருமானம் இல்லை, கார் ஓட்டுறவங்களுக்கும் வருமானம் இல்லை, வண்டியை போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பதில் டாக்ஸியை போட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் வருமானம் இல்லை. அங்கெங்கே பூக்கடையோ அங்கெங்கேயோ பழக்கடையோ போட்டு அன்றாடம் விளையிறதெல்லாம் கொண்டாந்து போட்டு ரோட்டில் போட்டு விற்றுட்டு போகிறாங்க தம்பி. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மண்ணில் போட்டிருப்பா, ஒரு துணியை விரித்து கூறாக போட்டிருப்பா. நீங்கள் அந்த ரோட்டில் மதுரை ரோட்டில் வந்தாலும் சரி, காந்தி சிலையில் போனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா மண்ணாக காலையில் 8 மணிக்கு 6 மணிக்கு போங்களே, துணியை ஒரு அழுக்கு துணியை விட்டு அதில் கூறு வச்சு விற்பாங்க. ஏன் அவங்களுக்குலாம் ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு சந்தை மாதிரி குட்டியாக ஒரு மினி சந்தை, மினி மார்க்கெட்ஸ் மாதிரி ஏன் பண்ணித்தர முடியாது? அமைச்சரோட தொகுதி தம்பி, அவரும் கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிறந்த அமைச்சர், 2 தடவை இருந்திருக்காரு. அவரோட தொகுதியில் ஏன் இப்படி இருக்குது, ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல தம்பி. இப்போ நான் அந்த இதை சொல்ல வந்ததை மறந்துட்டேன். இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கங்க. என்னோட இதில் 40 to 50% எல்லாருமே வெளிநாட்டில் போய் உழைக்கிறாங்க. ஒரு சிம்பிள் ஒரு சின்ன விஷயம், ஒரு சொத்தை விற்று அடகு வச்சு ஒரு இது பண்ணி அவங்க அப்பா அம்மா பாவம் இங்கே அதுக்கு முன்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னா கஞ்சான்னு அடிச்சுக்கிட்டு திரிஞ்சு அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி அந்த பயிலில் கடைசியில் வீட்டில் தாங்க முடியாமல் இருக்கிற இடத்த விற்று அடகு வச்சு போய் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு கட்டி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ அனுப்புனா 2 வருஷம் பெர்மிட்டு, 1 வருஷம் பெர்மிட்டும் போகிறாங்க. அங்கே போனால் அந்த பயலோட என்ன, ஒரு வேளை சோறு எவ்வளோ கஷ்டப்படுறான், ஒரு வேலைக்கு காலையில் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான், அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவனுக்கு தெரியும். அந்த காசை எடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறேன், கடன் அடைக்கிறது கஷ்டம், வீட்டுக்கு கொடுக்குற கஷ்டம், அம்மாவுக்கு கொடுக்குற கஷ்டம். திடீர்னு வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது, யாரோ அம்மாவோ அப்பாவோ ஏதோ ஒன்று ஆயிடுது, அவனால் வர முடியல. ஆனால் நம்ம பயலே என்ன பண்ணுறாங்க, அமைச்சர் வந்து அனுதாபத்துக்கு வராரு, அவருக்கு பேனர் அடிக்கிறாங்க, அவர் வந்தார் அப்படின்னு, அவருக்கு இது கொடுக்குறாங்க, இப்போ பட்டாசு வச்சுறாங்க, நல்லதோ கெட்டதுக்கோ வரார். வந்தோடனே இவங்க டிபியில் எடுத்து போகிறாங்க, என்னோட வீட்டில் நடந்ததுக்கு நல்லதுக்கும் கெட்டதற்கும் அமைச்சர் வந்தார்னு பெருமையாக தூக்கி போட்டுட்டு டிபியில் வச்சுக்கிட்டு இவங்க ஊரில் வெந்தகஞ்சி இங்கே கிடைக்கிற கேன்டீன் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற காசை நைட்டு ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் அதில் ஒரு பெருமையாக அவங்க நினைக்கிறாங்க தம்பி. இது வந்து எப்போ நீங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அவன் வெளிநாடு போகணுன்னு அவசியம் இல்லை தம்பி. அவங்க தாய் தாப்பனை அவன் பக்கத்திலே இருந்து கண்ணு கருத்துமாக பார்த்துக்குவேன். அப்படி இருந்து பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு நல்ல கெட்டது நடக்கும்போது உங்களை வாங்கய்யா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு என் வீட்டில் வந்து இப்படி நடந்துச்சேன்னு சொல்லி நீங்கள் அப்போதைக்கு வந்தீங்கன்னா தான் அது வந்து ஒரு சிறந்த உங்களோட ரூலிங் உங்களோட பவர், அட்மினிஸ்ட்ரேஷன் பவரு. இப்போ அதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறேன், அவர் வீட்டில் ஊருக்கு அனுப்புகிறாங்க வெளிநாட்டுக்கு. அந்த பையனோட 2 வருஷம் வர முடியாது, அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்குது, இப்போ 10 மாதத்தில் குழந்தைய பிறக்குது. அந்த பிள்ளைக்கு பேர் வைக்க அவனால் வர முடியல. அவன் போய் லீவு கேட்குறாங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ தானப்பா வந்தானே, அவன் பணத்தை கட்டிட்டு வந்திருக்கான், வந்தால் குடும்ப ரோட்டில் போயிருந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கும் அதுக்கும் நம்ம போய் நம்ம ஊரில் உள்ள அமைச்சரையோ எம்எல்ஏவையோ கூப்பிட்றாங்க, வாங்கப்பா அப்படின்னு வாங்க சார்னு அவருக்கு பேனர் வைக்கிறாங்க, வெடி போடுறாங்க. அவர் வந்து பிள்ளைக்கு பேர் வைக்கிற நிலைமை இருக்குது. இங்கே யார் ஆக்சுவலாக பேரை வைக்கணும்? பெத்தவன் பேர் வைக்கணும். பெத்தவன் ஏன் அந்த ஊருக்கு போனான்னு அந்த மக்கள் ஏன் உணர மாட்டுறாங்க?
இங்கே ஏதாச்சும் ஒரு பொருளாதாரமோ ஃபேக்ட்ரியோ ஏதோ இங்கே வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருந்தா அவன் பிள்ளை வைக்க வேண்டியவன், பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டியவன், பிள்ளையை பெற்றவனால 2 வருஷம் வர முடியாமல் அடிமையோட மாதிரி ஊரில் கிடக்குறாங்க. இவங்க போய் அதுக்கு வச்சதுக்கு இதில் என்ன கொடுமைன்னா, அதை வந்து இது என்ன மாற்றம்னே தெரியாமல் அவர் அந்த 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 தகப்பனானவர் வெளிநாட்டில் இருக்கவர் டிபியில் ஃபோனில் எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டுட்டு எனக்கு என் மகனுக்கு வந்து அமைச்சர் வந்து பேர் வச்சார், எம்எல்ஏ வந்து பேர் வச்சார். இது என்ன கான்செப்டுன்னு தெரியல. யார் பேர் வைக்கணும் முதல்ல அதை பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மக்கள் வந்து நல்லாயிருக்கும். இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டதுனால தான் தமிழக வெற்றி கழகத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி முழு மூச்சோடு இருக்காங்க. என்ன இன்னும் இப்போ இது வந்து தொழிலை பற்றி சொல்லியாச்சு. இன்னொன்று பார்த்தோம்னா விவசாயம். இப்போ என் சுற்று வட்டார கிராமத்தில் எத்தனை ஒன்றியங்கள் இருக்குது. இப்போ திருப்பத்தூரை சார்ந்து திருப்பத்தூர் ஒன்றியம், கல்லல் ஒன்றியம், ஏஸ்புத்தூர் ஒன்றியம், இப்போ எல்லாத்துலேயும் தெற்கு வடக்குன்னு எல்லா ஒன்றியங்கள் இருக்குது. இப்போ சாக்கோட்டை ஒன்றியம், இப்போ அதில் பார்த்தோம்னா கர்நாடகா பள்ளத்தூர் எல்லா பேரூர் கழகங்கள்லாம் வருது. இப்போ திருப்பத்தூர் பேரூர் கழகம், திருப்பத்தூர் பேரூர் கழகம், சிங்கம்னாரி பேரூர் கழகம், நெற்குப்பை பேரூர் கழகம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 18 வார்டு, அதில் ஒரு 15 வார்டு, அதில் ஒரு 12 வார்டுன்னு இத்தனை ஊர்களும் இத்தனை நகரத்தையும் இந்த ஒன்றியங்கள் இருக்குது. ஏஸ்புத்தூர் ஒன்றியம், இந்த சொன்ன மாதிரி கல்லல் ஒன்றியம், சாக்கோட்டை ஒன்றியம், சிங்கம்னார் ஒன்றியம், திருப்பத்தூர் ஒன்றியம், எல்லாத்தையும் எல்லா கிராமம் எல்லாத்துலேயும் ஒரு 70 கிராமம் 60 கிராமம் 30 கிராமம் இருக்குது தம்பி. ஆனால் இங்கேருந்து போகிற பஸ் வசதி இல்லை தம்பி, ஒழுங்கான பஸ் வசதி இல்லை. இன்னொன்று ரோடெல்லாம் ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கி எதுக்கடா அந்த அந்த மக்கள்லாம் ஏன் அந்த நரக வாழ்க்கையை வாழணும்னு அந்த ரோடுக்குள்ளே ஒரு கிராமம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. நாங்கள் மூவ் பண்ணுறோம், இப்போ போய்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த கிராமத்துக்கு பார்க்குறோம், ஒரு டேங்கை பார்க்குறோம். அந்த மக்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு முழுமையாக என்ன தேவை, குடிநீர் பார்க்குறோம். அது எப்போ கழுவுனாக, எப்போ க்ளீன் பண்ணாங்க என்னன்னே தெரியல தம்பி. எல்லாம் கிராக் விழுந்து இட்ஸ் பிகேம் ஓல்டு, டெமாலிஷன் கண்டிஷனில் இருக்குது தம்பி எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து போகிற தண்ணி எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுப்பாங்க. இதிலேருந்து பார்த்தோம்னா போய் டேப்பை ஓப்பன் பண்ணுறோம், தண்ணியை ஓப்பன் பண்ணால் கலன்னு துருவா கொட்டுது. அந்த தண்ணியை தான் குடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் தட்டி விட்டுட்டு பாவம் 10 ஸ்கூலு பால்வாடி அங்கஞ்சாவடியில் இருக்க பிள்ளைகள்லாம் அந்த தண்ணியை தான் போய் குடிக்குது. ஹெல்த்தி இல்லை. இன்னொன்று ஊரில் கம்மாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தூர் வராமல் கிடக்குது. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லிட்டு ஓரமாக எங்கேயாச்சும் போய் பண்ணிடுறது. மேஜராக இருக்க கிருவை எல்லாம் எதையும் வெட்டுறதில்லை. இதனால் என்ன நடக்குது, மழை பெய்கிற தண்ணி ஃபுல்லாக ஊருக்குள்ளேயே வந்து தேங்குது. கம்மாயிலையும் தண்ணி இல்லை. விவசாயம் இதனால் மொத்தமாக அடி வாங்கி. இது விவசாயம் ஏன் சொல்ல வரணும்னா, இந்த விவசாயம் இல்லாதனாலும் இப்போ விவசாயம் செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கணும். பண்ணுறாங்க, இத்தனை ரூபா இவ்வளோ ரூபா போட்டு பண்ணுறாங்க, வாங்கி போடுறாங்க, உரம் வாங்கி போடுறாங்க, தண்ணி பாய்ச்சுறாங்க, பம்பு செட்டில் தண்ணி பாய்ச்சுறாங்க. பாவப்பட்டு இவ்வளோக்கு இது கம்மாயில் தண்ணி இல்லை, பம்பில் காசு வாங்கி தண்ணி பாய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு போதுமான அளவு இப்போ செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு அரிசி மூட்டையே வாங்கி சாப்பிட்டு போயிடலான்னு அளவுக்கு விருத்துறாங்க. இன்னொன்று எங்கள் ஊர்லலாம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு உயிர் வளர்க்குற மாதிரி காளையை வளர்க்குறாங்க. அந்த காளை மாட்டு கூட வைக்கல் இல்லாமல் திங்கிறதுக்கு அது புல் எங்கேயாவது தேடுன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுங்க. அது ஒரு உயிரினம், அதுக்கு தகுந்தபடி உணவு இல்லாமல் அதுக்கு பருத்தி பால் வாங்கி அது இவங்களுக்கே மக்களே கஷ்டப்படும் போது அவங்களுக்கும் சேர்த்து குடும்பத்தில் ஒரு ஆளாக அதை வளர்க்குறாங்க. அதுக்கு தீவனம் போடுறது கூட அந்த விவசாயம் செட் ஆகலை. அவங்களுக்கு மக்களுக்கே கிடைக்காத போது இப்போ எப்படி இவங்களுக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ இன்னொன்று இந்த கிராமத்தில் இருக்க முக்கால்வாசி பேர் தான் இங்கே வெளிநாட்டில் இருக்காங்க. விவசாயம் எங்கே போய் குழப்ப தேடி அவங்களோட பிள்ளைய வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் ஸ்கூல்லலாம் கூப்பிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லுவாங்க. ஒன்று அப்பா போவார், இல்லை அம்மா போவார். இப்போ என் தொகுதியில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பிள்ளைய பேரண்ட்ஸ் மீட்டிங்னா யார் போவா, அம்மா மட்டும்தான் போக முடியும். ஏன்னா அப்பாவே இங்கே இல்லையே. அப்பா வரணும்னா ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு வரணும், லீவு கேட்டு வரணும். ஒரு அப்பாவோட அரவணைப்பில் ஒரு பிள்ளையும் வாழணும். இப்போல்லாம் வீடியோ காலிங்கில் பார்த்துட்டு அப்பா ஓகேப்பா, அப்பா சரியாப்பா, அப்பா எப்படிப்பா வாழ்க்கை, இதெல்லாம் என்ன வாழ்க்கை முறை? எங்களுக்கு ஒன்று தொகுதியை நீங்கள் மேலே கொண்டு வாங்க, மேலே கொண்டு வர மாட்டீங்க. இப்போ பக்கத்து தொகுதியை எடுத்துங்க, காரைக்குடியில். அங்கே என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாமே இருக்குது. நான் சொன்ன ஐடிஐலேருந்து எல்லாமே
பாலிடெக்னிக்லேருந்து, இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து, நர்சிங்லேருந்து, இப்போ கூட ஐயா பெரிய இருப்பேன் ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து டைடல் பார்க் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க, சட்டக்கல்லூரி ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க, 250 வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து எல்லாம் நலிவடைஞ்சிருக்காங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, திருப்பத்தூரை தான் எக்ஸாம்பிளாக வச்சு காரைக்குடியை சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காரைக்குடி மாநகராட்சி ஆச்சு தம்பி. நாங்கள் என்ன தேர்வு நிலை பேரூராட்சியில் இருக்கோம். ஆனால் 4 வருஷம் வந்து எங்கள் மினிஸ்டர் இருக்காப்புல ஒரு நகராட்சி கூட கொண்டு வராத வக்கு இல்லாமல் இருக்கோம் தம்பி. எங்களோட நிலைமை எப்படின்னா ஒரு நகராட்சியாக கூட கொண்டு வர முடியாத இழிவு நிலையில் மானங்கட்டு திரிகிறோம் தம்பி. வெளியில் போய் திருப்பத்தூரான்னு கேட்டால் அந்த திருப்பத்தூர் மாவட்டமா, வேலூர் திருப்பத்தூரா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு எங்கள் ஊருக்காக நாங்கள் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆகிட்டோம் தம்பி. ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாமே அங்கே இருக்குது. இப்போ எங்கள் தொகுதி எம்எல்ஏ ஒரு அமைச்சர், அவர் எத்தனை தடவை சட்டமன்றத்தில் என் தொகுதிக்கு இந்த மாதிரி அரசு கல்லூரிகள் கொடுங்க, ட்ரைனிங் சென்டர்ஸ் கொடுங்க, விவசாய பண்ணை கொடுங்க, ஆக்ரோ ஃபார்ம்ஸ் கொடுங்க, எங்களுக்கு தொழிலே இல்லாமல் இளைஞர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க, ஊருக்கு எல்லாம் நாட்டை விட்டே போயிட்டாங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு, வாழ தகுதி இல்லாத ஊருன்னு நினச்சிக்கிட்டு, இப்படி எங்களுக்காக பொருளாதாரம் தராங்கன்னு எத்தனை தடவை சட்டமன்றத்தில் கேட்டிருக்காரு. இதில் காரைக்குடியில் சேர்ந்த ஒரு மாங்குடின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து காங்கிரஸ் அவங்க கூட்டணி கட்சி. அவர் கேட்குறாரு சட்டமன்றத்தில், அப்பாவுட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, ஐயா எங்களுக்கு சினிமா ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து 1930-40 இருந்துச்சு இது காரைக்குடியிலன்னு. எங்களுக்கு வந்து சினிமா ப்ரொடக்ஷன் செய்கிறதுக்கு எங்களுக்கு காரைக்குடியில் ஒரு யூனிட் செஞ்சு தாங்கயான்னு கேட்குறாங்க. யார்? சட்டமன்றத்தில் கேட்குறாரு. அப்போ அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அவருக்கு ஊரில் குடிநீர், என் ஊரில் குடிநீரை பற்றி நான் என்ன பேசணும், குடிநீர் பிரச்சனை இல்லை, கல்வி பிரச்சனை இல்லை, தொழில் பிரச்சனை இல்லை, நல்ல புழக்கம் இருக்குது, பணப்புழக்கம் இருக்குது. இப்போ ஏர்போர்ட் வருது, உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, சட்டக்கல்லூரியிலேருந்து நான் இப்போ கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜ் அப்ரூவல் ஆகிட்டு இப்போ அவங்க வந்து கேன்டீன்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாமே சொஃபஸ்டிகேட்டட். இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ மெட்ரோபாலிட்டன். எல்லாமே இப்போ சென்னை அண்ட் மதுரை மாதிரி இட்ஸ் லைக் அ மெட்ரோபாலிட்டன். மேலே இது மாதிரி போய்கிட்டு பக்கத்துலேயே இருக்கோம். நாங்கள் இப்படி ஏந்திக்கிட்டு இருக்கோம், எல்லாம் கொடுங்கன்னு. இது எப்போ எங்களுக்கு எப்போ இந்த விடிவு காலம் வரும்? இன்னொன்று, ஒரு தகப்பா நான் அப்பான்னு யார் சொல்கிறா? நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு. காரைக்குடி தொகுதி, திருப்பத்தூர் தொகுதி, காரைக்குடி தொகுதியில் சட்டக்கல்லூரி ஓப்பன் பண்ணுறார், டைடல் பார்க் ஓப்பன் பண்ணுறார், வீடு வசதியை ஓப்பன் பண்ணுறார், அப்புறம் இங்கே வந்து மணிமண்டபங்கள்லாம் ஓப்பன் பண்ணுறார். இவர் அங்கே போகிறதுனா, நீங்கள் ஐயா நாங்கள் வந்து இதுக்கெலாம் வேணும்னு கேட்குறோம். எங்கள் ஊரில் எதுவுமே இல்லை, அட்லீஸ்ட் ஒரு செங்கலாச்சும் நட்டு வைங்கயான்னு கேட்கும்போது, அந்த ஊரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏங்கய்யா? என் ஊர் எம்எல்ஏ தான் நாங்கள் ஓட்டு போட்டதுக்கு எங்கள் ஊரில் ஒன்றும் செய்யலை. நீங்கள் உங்களுக்காச்சும் புரியணுமா இல்லையா? இந்த தொகுதியில் இருக்கிறதுக்கு செஞ்சுருக்கோம், இந்த தொகுதியில் இதெல்லாம் இல்லை, டைடல் பார்க் இல்லை, சட்டக்கல்லூரி இல்லை, எல்லாமே இல்லையே. இங்கே ஏன் நீங்கள் ரோட் ஷோ வச்சு எங்கள் மனசில் ஏன் நீங்கள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இந்த ஊரில் நீங்கள் வந்து திருப்பத்தூரில் ரோட் ஷோ வச்சு திருப்பத்தூர் மக்களை ஏங்க புண்படுத்துறீங்க? நீங்கள் திருப்பத்தூரில் ஒரு சட்டக்கல்லூரி இல்லை, ஒரு கலைக்கல்லூரி இல்லை, ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் இதெல்லாம் கட்டிட்டு, மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு இங்கே நீங்கள் திறங்க. உங்களுக்கு வந்து கையில் தாங்குகிறோம். உங்களை ஒரு சிவப்பு கம்பளம் போட்டு உங்களை கையில், உங்கள் கால் வந்து இதில் படாமல், தரையில் படாமல் கையில் தாங்குகிறோம். பக்கத்து தொகுதியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு, பக்கத்து தொகுதியில் போய் நீங்கள் காலேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு, சட்டக்கல்லூரி ஓப்பன் பண்ணுறதுக்கோ, பில்டிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கோ, நீங்கள் டைடல் பார்க் ஓப்பன் பண்ணுறதுக்கோ, என் ஆளெல்லாம் வேலையே இல்லாமல், என் தொகுதியில் வேலை இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். ஊராக ஓடி பொழைச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் பக்கத்து இதில் ஓப்பன் பண்ணுறீங்க. என் ஊரில் எங்கேயா நீங்கள் ரோட் ஷோ பண்ணுறீங்க? இதுவும் உங்கள் தொகுதி தானே, இதுவும் ஒரு பிள்ளை, இதுவும் ஒரு பிள்ளைனா, இந்த பிள்ளைக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்கே. 20 வருஷமாக இந்த பிள்ளை எதுவுமே, இந்த குழந்தையெல்லாம் சாப்பிடாம கிடக்குன்னா, இந்த பிள்ளைய கையிலையும் கழுத்துலையும் ஏறி மார்பில் ஏறி மிதிச்சுட்டுதே நீங்கள் அந்த ஊருக்கு போய் டைடல் பார்க்கு திறக்கணும், சட்ட கல்லூரியெல்லாம் திறக்கணுமா? ஐயா 250 வீடு வேறு, இங்கே இருக்கவனு வீடு இல்லை, வாசல் இல்லை. வேணா என்னோடய இதில் பாருங்கள், நான் எத்தனை பேருக்கு வீடு இல்லைன்னு நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுறேன்.
பட்டா கொடுக்கல, ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிய, ஒருத்தனுக்கு கொடுக்கல. ஒவ்வொரு வார்டுலையும் இப்போ இது போனோம்னா உள்ள ஒவ்வொரு வார்டுலையும் யாருக்கும் பட்டா கொடுக்கல, ஒழுங்காக எதுவுமே கொடுக்கலையா? கொஞ்சம் இன்னுமே வந்தீங்கன்னா பகுத்தறிஞ்சு பாருங்கயா. பக்கத்து தொகுதி, இந்த தொகுதியில் நீங்கள் வந்து ஓப்பன் ஏதாச்சும் நான் இன்னாகிரேஷன் பண்ணுறேன், பில்டிங்கை கட்டி முடிச்சிட்டேன், எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஐடிஐ கேட்குறோம், உங்களால் கொடுக்க முடியல. ஒரு டைடல் பார்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு என் ஊரில் எங்கள் தொகுதியிலேருந்து நீங்கள் ரோட் ஷோ பண்ணணும் என்னையா இருக்குது? இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. அப்படி இல்லையா சொல்லுங்கள். இவர் வந்து இங்கே இருந்துக்கிட்டு அவர் ஏன் அங்கே முன்னுரிமை கொடுக்குறாரு? நாங்கள் ஓட்டு போட்டு இங்கே எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி அளவு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் தொகுதிக்கு கொடுக்காம, எங்களோட தொகுதிக்கு எதுவுமே செய்யாமல் இவர் போய் ஏன் அங்கே போய் கொடி பிடிக்கிறாரு? அது வந்து காங்கிரஸ் தொகுதியா? அது ஆல்ரெடி ஏற்கனவே வேறு சொல்லணும்னா அது ரொம்ப அசிங்கமையா. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் எல்லாம் அங்கிட்டே எல்லாம் பேங்க். நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு வீடுக்கும் ஒரு கடை வைக்கிறது கஷ்டப்படுறோம், ஒரு பெட்டி கடை வைக்கிறதுக்கு. என் ஊரில் அவங்க ஊராக பேங்க் இங்க்குன்னு ஓப்பன் பண்ணி கொடுத்து அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் கேட்டால் மாநகராட்சி மாதிரி போயிட்டுச்சுயா. நான் இதுக்கு குறை சொல்லலை, மக்களை குறை சொல்லலை, எதுவும் சொல்லலை. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் ஊரை அகதி ஆக்கிட்டு போனாங்க. தண்ணி இல்லைன்னு, குடி தண்ணி இல்லை, இந்த ஊரில் யார் வாழ்வான் அப்படின்னு சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை எங்கள் திருப்பத்தூரை வந்து ஒரு வாழ தகுதி இல்லாத ஊராக நினச்சிட்டு எல்லாரும் கிளம்பி போனாங்க. காரைக்குடியில் போய் செட்டில் பண்ணாங்க. எல்லா பணம் படைச்சவனும் படித்தவனும் எல்லாமே இங்கே இல்லாமல் எல்லாரும் அங்கே போனாங்க. வேலை அரசாங்கத்துக்கு இங்கே அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க கூட அங்கேருந்து வந்து இங்கே வேலை பார்த்துட்டு போனாங்க. பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே அழகாப்பால படிக்க வைக்கிறேன், அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் நல்லெண்ணெய். எங்கள் ஊரை புறக்கணிச்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் குடி தண்ணி என்னங்க இதை எல்லா வீட்லேயும் ஊதா கலரில் வச்சுருக்காங்க. எங்களுக்கு 24 மணி நேரம் தண்ணி. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அவசரம்னு ஒரு கடற்கரை பிச்சைக்கார ரொம்ப பேர் தெரியுறாங்க, வேணாம் பாருங்க. அவங்களுக்கு தண்ணி தவிக்கணுன்னா கூட ஏதாவது ஒரு பைப்பை திறந்து குடிக்கணும்னா கூட எங்கேயும் தண்ணி இல்லை, ஆத்திர வசதி. நீங்கள் வந்து ஊரில் உள்ள ஊரணியை ஃபுல்லாக, ஊரில் குடி தண்ணி ஊரணியாக இருந்ததை ஃபுல்லாக மூடிப்புட்டு பூங்கா வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து விளையாட்டு அங்கே பூங்காக்கில் ஊஞ்சல் ஆடுறதெல்லாம் விளையாட்டுத்துறை அமைச்சர் வராரு, உதயநிதி ஸ்டாலின். அங்கே வந்து அதில் வந்து ஓப்பனிங்லாம் பண்ணிட்டு போகிறாரு. அதை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் குளத்தை மூடினார், அவர் பூங்கா வச்சார் சின்னம்மா. நீங்கள் அதிலேயே தாங்க இருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஃபேக்ட்ரி வைக்கல, ஒரு சிறந்த இதுவும் வைக்கல. இப்போ காரைக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வார்டு தோறும் எல்லா இடத்துலையும் பூங்கா இருக்குது. எங்கள் இதில் ஒன்றுமே இல்லையே. என்ன தான் நீங்கள் வந்து என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க? இங்கே நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் சிவகங்கை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அது சொன்னால் எனக்கு மானக்கேடு. ஏன்னா எங்களை மாதிரியே அவங்களும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. என் ஊரில் இந்த விவசாயம்னு இல்லை, சுகாதாரம். நான் சுகாதாரத்தை பற்றி சொல்லணும்யா. சமத்துவபுரத்துக்கிட்ட, கும்மங்குடி பாலத்திட்ட அடுத்து சமத்துவபுரத்திட்ட 2 அரசு பேருந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. 2 அரசு பேருந்து ஆக்சிடெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு அத்தனை பேரும் பெண்கள் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் போட்டால் பார்க்குறதுக்கு டாக்டர் இல்லை, நர்ஸு இல்லை, போதிய வசதி இல்லாத ஆஸ்பத்திரியாக எங்களோட ஆஸ்பத்திரி. ஒருத்தவங்க வந்திருக்காங்க, கலெக்டர் வந்து இங்கே ராஜாஜி மருத்துவமனைக்கு போங்க, கலெக்டர் வந்து ப்ளீஸ் கம் ஃபார் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு யாரை கேட்குறாங்க? எல்லா ப்ரைவேட்டைசேஷன் ஆன ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எதை கேட்டாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் டேஸில் போனாலுமே என்கிட்ட இருக்க சுற்று வட்டாரமே கிராமங்கள். அத்தனை கிராமத்துலேயும் இருந்து வார அத்தனை நோயாளிகளையும் நீ சிவகங்கைக்கு போ, நீ மதுரைக்கு போ, சிவகங்கைக்கு போ, மதுரைக்கு போ, இப்படி தாங்க இங்கே ஒரு கன்சல்டன்சி தான் இங்கே நடக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான பிளேஸே இது இல்லை. எதுக்கு நீங்கள் பழைய ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு புது ஹாஸ்பிட்டலில் கட்டினீங்கன்னு தெரியல. ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி தான் நாங்கள் விரும்புகிறோம் சார். ஐயா எங்கே இருங்க, ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஹாஸ்பிட்டல், 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டல், இங்கே காந்தி வந்து இங்கே வந்து வைத்தியம் பார்த்துட்டு போன ஊர். இப்போ சுகாதார வசதி இல்லாமல் அத்தனை பேரும் அது எப்படி? நீங்கள் வந்து இப்போ வாங்க, ஃப்ரீயாக இருந்தால் எல்லோரும் வந்து பாருங்கள். இப்படி தான் எங்களோட நலிவடைஞ்ச தொகுதிகளில், மிகவும் நலிவடைஞ்ச தொகுதிகளில் நாங்கள் ஒரு தொகுதி, முக்கியமான தொகுதி. இப்போ 234 தொகுதிகளில் நலிவடைஞ்ச தொகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் மிகவும் நம்பர் 1, பின்னாடி இருந்து நம்பர் 1 தொகுதி, முக்கியமான தொகுதி. எல்லோரும் இப்படி போகிறாங்க, நாங்கள் இப்படி போய்கிட்டு இருக்கோம் எங்கள் தொகுதியில். இதை எப்படி சொல்லி முடிக்கிறேன்னு தெரில. இதெல்லாம் நீங்கள் வந்து
இதெல்லாம் வந்து இது வந்து எங்களோட டெவலப்மெண்ட்டாக நாங்கள் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து எங்கள் குறைய சொல்லிட்டோம். இதெல்லாம் நாங்கள் வந்து சரி பண்ணி கொண்டு வரதுக்கு நாங்கள் இன்னமும் இவரை நம்ப போகிறதில்ல. இன்னமும் டிஎம்கே நம்ப போகிறதில்ல. இன்னமும் எந்த ஏடிஎம்கே அஇஅதிமுகவையும் நம்ப போகிறதில்ல. எங்களுக்கு ரெண்டுமே வேணாம். நாங்கள் அதுக்காக தான் எங்களோட கோரிக்கையை வைக்கிறதுக்காகவும் என்னோட தேவையை 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஊரில் நான் எப்படி வாழ்ந்தேன் என்னென்னு 2 குடம், நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி 2 குடம் 25 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிளில் 2 குடத்தை 3 குடத்தை கட்டிக்கிட்டு வருவேன். நல்ல குடி தண்ணி விடுவேன் அங்கேருந்து கல்வெட்டுமேட்டில் இருந்து. ஏன்னா எங்கள் ஊரில் தண்ணி இல்லை, தண்ணி கொஞ்சம். இன்றைக்கி நம்ம குடி தண்ணியை பற்றி பேசணும்னா நம்ம மினிஸ்டராக இருக்கவர் கிறிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்வா வாட்டர் வச்சுருக்காரு. பாட்டிலுக்கு 20 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்காரு வாட்டர் பாட்டில். அதுவும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆஃபீஸில் அவர் ஆஃபீஸ் வாசல்லே வச்சுருப்பார் பிஸ்னஸை. பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை எங்களுக்கு குடிக்கிறதுக்கு. நாங்கள் குடத்தை தூக்கிட்டு அலைஞ்சோம். இன்றைக்கி வரைக்கும் அதான் எங்கள் கதி. நல்ல தண்ணி இல்லை. காவேரியிலே தண்ணி கொடுக்கல. ஆனால் இவங்க காவேரின்னு சொல்லிட்டு காவேரி பைப்பு போடுறேன், கனெக்ஷனை போடுறேன், ரோடை ஃபுல்லாக பேத்தாங்க. ஒன்று எல்லாத்தையும் வீட்டு வரி கட்டினாதான் இந்த லைன் கொடுப்போன்னு சொல்லி எல்லாத்தையும் த்ரெட்டன் பண்ணி காசை கட்ட வச்சாங்க. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பாதி பேர் இப்போ கான்ட்ராக்டர் காசு கொடுக்காமல் ஓடி போயிட்டான். பாதி வீட்டுக்கு இன்னும் காசை வாங்கிட்டாங்க. 12,000 கட்ட சொல்லி பில்லை வாங்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் கட்டினதாகவே இருக்குது. தண்ணி வந்த மாதிரி இல்லை. காவேரியிலேருந்தே தண்ணி கொடுக்காதீங்க. எங்கள் ஊருக்கு எப்படியா காவேரி தண்ணி வரும்? இது எந்த தண்ணியை நீங்கள் கொடுக்குறீங்க? இது எதுவும் 24 ஹவர்ஸ் எதுவும் தண்ணி எதுவும் கொடுக்குறீங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா வாங்க காட்டுங்க. 24 ஹவர்ஸும் நீங்கள் வாப்பா, 2 மணிக்கு வா, நான் திறக்கிறேன், இந்த இடத்துல தண்ணி வரும்னு சொல்லுங்கள். எதுவுமே இல்லைங்க. சும்மா பாவலா காட்டுறதுக்கு ஜல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற வாட்டர் போர்ட்லேருந்து கொடுக்குற டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறத நீங்கள் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் பண்ணேன்னு அதுவும் ஸ்டிக்கரை வேறு ஒட்டிக்கிறீங்க. ஒன்று மானக்கேடு என்னென்னா 5,000 ரூபாய் எதுக்கு போட்டிங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன் வந்து எப்போவுமே கவர்மெண்ட் வந்து அட்வான்ஸாக எதுவுமே பண்ணாது. அடுத்த மாதத்துக்கும் சேர்த்து ஏன் இப்போ பண்ணீங்கன்னு தெரியல. அந்த 5,000 ரூபா கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றியா. ஆனால் வந்து எல்லாருமே வாங்குவாங்க. சட்டி கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு கிராமத்துக்குலாம் போகிறேன். சட்டியில் ஏன் அந்த நம்ம பள்ளிக்கூடத்தில் முன்னாடி சைக்கிள் ஸ்டாண்டில் அங்கங்கே பஸ் ஸ்டாண்டெல்லாம் கட்டி தண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்கூல்லேலாம் சங்கிலி போட்டு டியூப் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜாவை கொடுத்துருக்கீங்க. அது எதுக்கு கொடுத்துருக்கீங்க என்னன்னு தெரியல. தண்ணியே இல்லாத ஊரில் எதுக்கியா இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு ஒன்றும் புரியலை. ஞாபகார்த்தமாக வச்சுக்கணும்னா வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசை கொடுங்க. 5,000 ரூபா என்ன, இன்னொரு 10,000 ரூபா கொடுங்க. எல்லாரையும் வர சொல்கிறோம். எல்லா கட்சியும் வர சொல்கிறோம். அதிமுகவையும் வர சொல்கிறோம். நாம் தமிழரையும் வர சொல்கிறோம். எங்கள் கட்சியும் வந்து முன் நின்று நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் உங்கள் கொடுக்குற சிந்தும் சிதறாமல் எல்லா மக்களுக்கும் போய் சென்றடைய கொடுத்துட்றோம். எல்லாத்தையும் கொடுக்குற மனசு இருந்தால் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடியும் ஃபண்டு இல்லை சுகாதாரத்துக்கு அவங்களுக்கு வந்து காசு கொடுக்க முடியாது, கூட்டுறவுகளுக்கு துப்புரவுகளுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் இப்போ பாவம் அவங்களுக்கு கொடுக்குறிய, விழா எடுக்கிறிய, பிரியாணி எடுத்து ஊட்டி தாங்க விடலை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும். ஆனால் எல்லாம் ஹாட் பாக்ஸ் கொடுக்குறிய. இன்றைக்கி ஹாட் பாக்ஸ் கொடுக்குறிய, முதலமைச்சர் சொன்னார்னு ஹாட் பாக்ஸ் கொடுக்குறிய. எதுக்கு ஹாட் பாக்ஸ் கொடுக்குறீன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நீங்கள் ஹாட் பாக்ஸில் பிரியாணி வச்சு கொடுப்பீங்க, நாளைக்கு அந்த இது எங்கே போகணுன்னு எங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து நல்ல பொருளாதாரத்தை கொடுங்கய்யா முதல்ல. அதுக்கடுத்து என்ன பண்ணீங்க, இதுக்கு துப்புரவாளருக்கு இது இல்லைன்னீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஃபண்டெல்லாம் வெளியாகிக்கிட்டே இருக்கு. எப்படி வெளியாகுதுன்னு தெரியல. அது என்னன்னா அது இந்த எஸ்டி பழங்குடியினருக்கு கொடுக்குற ஃபண்டை மட்டும் போயே சேராதா கடைசி வரைக்கும் யாருக்கும்? அவங்களாம் கேட்குறதுக்கு உங்கள்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்கள மலைவாழ் மக்கள், இங்கே எஸ்சி எஸ்டினர் யாரும். அவங்களுக்கு போடுற ஃபண்டை மட்டும் எடுத்தியா இப்படி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க? என்னதுன்னு தெரில. அது என் அமைச்சர் கூட லாயர் தான். உங்கள் கமிட்டியில் கேபினெட் மினிஸ்டர் அவர் கூட ஐடியா கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருப்பார். ஏன்னா அப்படி தான் எங்கள் ஊரை துன்புறுத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட திட்டத்திலேருந்து எடுத்து என் ஊரையோ என் கிராமத்தையோ என்னோட மூணு டவுனையும் திருப்பத்தூரையும் நெருக்குப்பையும் சிங்கம்னாரி ஒத்துக்கிறேன்யா. அது வந்து தன்னார்வா போய்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு சின்னம்மா ஏன் என்னோட இன்னைக்கு வரைக்கும் தேர்வு நிலை பேரூராட்சியிலேயே நாங்கள் இருக்கோம். இப்போ நேற்று வந்து சிங்கம்னாரி கூட தாலுகா ஆஃபீஸ் வந்துட்டு பேரூராட்சிக்கு போயிடுது. அதுவும் தேர்வு நிலை. இப்போ எங்கள் பக்கத்துலேயே இருந்த பொன்னமராதி இப்போ அது நகராட்சியாக போயிடுச்சு. அதுவும் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுச்சு. இது திருமயம் தொகுதி.
இப்போ இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நாங்கள் ஏன் எங்களுக்கு என்ன வினக்கிறகமாயா உங்களை வந்து உங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி 4 ஆட்சியை பிடிச்சி நான் 20 வருஷம் 20 வருஷமாக நீங்கள் வந்து ஆட்சி செய்கிறீங்க இங்கே திருப்பத்தூரை. அதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்க போட்டு ஓட்டு தான் அவங்க கோட்டையாக நிற்கிது. உங்களோட கோட்டையை அமைக்கணும்னா ஒவ்வொரு செங்கக்கல் வேணும். அதெல்லாம் ஒரு ஓட்டும் ஒரு செங்கக்கல்லாக உங்களை டிஎம்கே கோட்டையாக அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியும். 2001 முன்னால் எப்படி இது வந்து கண்ணப்பண்டிருந்து எப்படி எடுக்கப்பட்டது, நாங்கள் எப்படி வந்து இந்த கோட்டையை ஆக்கப்பட்டது, இதில் வந்து எப்படி வந்து மாறுச்சு, நீங்கள் எப்படி சீட்டு வாங்கினீங்க எல்லாமே தெரியும். இதுக்கடுத்து 20 வருஷமாக எங்களுக்கு இப்போ ஒரு யாரோ ஒரு மந்திரிச்சு விட்டது மாதிரியே எங்கள் ஊரை ஆக்கி விட்டு எதுவுமே நல்லதே நடக்கக்கூடாதுன்னு இந்த நிலைப்பாடோடையே வந்து வேலை பார்த்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லாத மிகவும் பின்தங்கிய சொல்லவே இதில்லை, மிகவும் பின்தங்கிய தொகுதிகளில் நாங்கள் தான் இருக்கோம். இதை பார்க்குறீங்கன்னா ஐயா சிஎம் அவர்களே, ஐயா உதயநிதி ஸ்டாலின் துணை சிஎம் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஊர் எங்கள் ஊரில் தான் வந்து டீ குடிப்பிய, வாக்கிங் போவிய, என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து நீங்களே தங்குவிய, என் தெருவில் தான் போவிய. நீங்கள் கொஞ்சம் கண் திறந்து பாருங்கய்யா. வந்தீங்கன்னா அடுத்த உள்ளே வரும்போது எல்லா தெருவுக்கும் வாங்க, நாங்களும் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் எய்ம்ஸ் கல்லோடு சேர்த்து நாங்களும் செங்கக்கல் தரோம், நிறையா கல் தரோம். நம்மளும் போய் இப்படிலாம் இதெல்லாம் பேலன்ஸ் ஒர்க் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் இருக்குதுன்னு நாங்களும் உங்கள்கிட்ட காட்டணும் ஐயா. நீங்கள் வாங்க, எங்களோட அமைச்சருக்கு சொல்லுங்கள். இதுதான் எங்களோட நிலைமை, இதுதான். நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ அதை வந்து நல்லது செய்யுங்க. நல்லது செய்கிறதுக்கு நல்லது செய்யுங்கன்னு நான் சொல்லி கத்தி பார்த்தா முடியலை. இனிமேல் நாங்களே நல்லது செஞ்சுக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு இந்த மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஓட்டை போட்டு நீங்கள் ஜெயிக்க வைங்க. இதை ஃபுல்லாக நாங்களே செஞ்சு கொடுத்துட்றோம். திருப்பத்தூர் தொகுதிக்கு இனிமேல் டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ யாரும் வர வேணாம். நாங்களே நின்று பொறுப்பாக உங்களுக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு மரியாதை என்னென்ன செலுத்தணுமோ அதை ஃபுல்லாக நாங்கள் செலுத்துகிறோம். இதனால் இவ்வளோ நேரம் என்ன அன்பும் எனக்கு ஆதரவும் எப்பவும் உங்கள் ஊரின் மண்ணின் மைந்தனாக நான் இருக்கணும். விநாயக மையரசுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் சார்பில் எனக்கு ஓட்டை போடுங்க, என்னை ஜெயிக்க வைங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை கருதிக்குங்க, உங்களோட அண்ணனாக கருதிக்குங்க. நீங்கள் உங்களோட கூட பிறந்தவராகவோ அண்ணனாவோ தம்பியாவோ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனாவோ உங்கள் நண்பனாக கூட வச்சுக்கோங்க. எளிமையாக வந்து நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டை வந்து மறக்காமல் டிவிகேக்கு விசில் சின்னத்துக்கு போட்டு எங்களை ஜெயிக்க வைங்க. நன்றி, வணக்கம்.